மைவி3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். மைவி3 உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆட்ஸ் எம்டி ஃபோரம் என்ற யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் எம்டி அவர்களே தனது சொந்த அலுவலகத்திலிருந்து பதிவு பண்ணி அது மூலமாக தான் அந்த யூடியூப் சேனலுக்கு வீடியோஸ் எல்லாமே பதிவிறக்கம் பண்ணுறாரு. அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பல லட்சம் உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதன் மூலமாக மைவி3 சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு கொண்டு வருகிறோம். இதற்கு மீறி மற்ற யூடியூப் சேனல் அதாவது என்னுடைய யூடியூப் சேனல் கூட அதிகாரமற்ற யூடியூப் சேனலாக தான் கருதப்படுகின்றன. இதில் சில கருத்துக்கள் உண்மையாக இருக்கும், இல்லை பொய்யா இருக்கும், இல்லை அதிகாரமே இல்லாத கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. உண்மையான யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி3 எம்டி ஆட்ஸ் ஃபோரம் தான். அதாவது மைவி3 ஆட்ஸ் கம்பெனியினுடைய எம்டியான சக்தியானந்தன் அவருடைய யூடியூப் சேனல் மட்டும்தான் உண்மையான யூடியூப் சேனல். மற்ற யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. அவரவர் விருப்பத்திற்கு அடிப்படையில் தான் அந்த யூடியூப் சேனல்ஸை பார்க்கலாம். ஆனால் கட்டாயமாக பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் மைவி3 ஆட்ஸ் எம்டி ஃபோரம் என்ற சேனல் மட்டும்தான். இதிலிருந்து வரக்கூடிய கருத்துக்களை மட்டும்தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதில் இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே உண்மையாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நாம் என்னென்ன பண்ணணும் உறுப்பினராக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்ற யூடியூப்ஸ்லாம் பொய்யாகவும் உண்மையாகவும் இல்லை உண்மை மாதிரியான பொய்யும் மாதிரி உண்மையை அழித்து கொண்டு வராங்க. தயவுசெய்து அந்த மாதிரி சேனல்ஸை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். எனது யூடியூப் எனது யூடியூப்பில் வர கருத்துக்கள் கூட நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணுங்கிறத நான் கேட்டுக்கிறதே கிடையாது. எப்போவுமே நீங்கள் பார்ப்பதும் பார்க்காதும் உங்களுடைய விருப்பம். இதிலிருந்து வரக்கூடிய கருத்துக்களை நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம் தான். நான் பார்க்கணுங்கிறத நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணல மற்ற யூடியூப் சேனல் மாதிரி. அதனால் தயவு செய்து மைவி3 ஆட் சம்மந்தமாக எந்த ஒரு யூடியூப் சேனலும் அதிகாரம் இல்லாத கருத்துக்களை வெளியிட்டால் நாம் தயவு செய்து பார்க்க வேண்டாம். நமது நேரத்தையும் நமது சொந்த நேரத்தை வீணாக்க வேண்டாங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா இதன் மூலமாக இப்படி பார்ப்பதுனால நிறைய குழப்படிகளும் உறுப்பினர்களுக்கிடையே மன உளைச்சலும் தான் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அதனால் தயவு செய்து எந்த ஒரு வீடியோஸும் அதிகாரம் இல்லாத மைவி3 ஆட்ஸுங்கிற நேமில் பதிவிறக்கம் படக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ மூலமாக எம்டி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. மற்ற யூடியூப் சேனல் வரக்கூடிய கருத்துக்கள் அவர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. இவருடைய சேனல், அதாவது எம்டியோடைய சேனல்லேருந்து வரக்கூடிய வீடியோஸை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அதனால் எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். அதை பார்ப்பதும் பார்க்காததும் உங்களுடைய விருப்பம். அதனால் அதை நீங்கள் நம்பி உங்களுடைய மனது காயம் அடையக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கொண்டுக்கிறேன். அதனால் எம்டிகிட்ட வரக்கூடிய வீடியோஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது புத்தாண்டு தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோஸ் கண்டிப்பாக அவர் வெளியிடுவார். சில நாட்கள் காலதாமதமாகலாம். மாதங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது, நிறைய மாதங்கள். அதற்காக உறுப்பினர்கள் யாருமே ஏமாற்றம் அடைய வேண்டாம். எம்டி அவர்கள் ஏமாற்ற மாட்டார். அவருக்கு சில சட்ட விதிமுறைகள் இருக்குது. அதையெல்லாம் பொறுமையாக தான் கடைபிடித்து கொண்டு வருகிறாரு. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. விசாரணை நடத்தும் போது விசாரணைக்கு அப்புறம் ஒரு முடிவு வரும். அதே மாதிரி நமது கம்பெனிக்கும் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு. அதற்காக நாம் எல்லாம் ரொம்ப பொறுமையாக காத்திருக்கணும். அதனால் அது வரைக்கும் யாருமே எந்த ஒரு சஞ்சலமும் பட வேண்டாம். அதாவது மனக்குழப்பம் அடைய வேண்டாம். மற்ற யூடியூப் சேனல்லேருந்து வரக்கூடிய கருத்துக்களை யாருமே நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டாம், அதை நம்ப வேண்டாம். ஏன்னா அவர்கள் எல்லாருமே சம்மந்தம் இல்லாத உண்மைக்கு புறம்பான எம்டி அவர்களே கற்பனைக்கு எட்டாத கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டு கொண்டு வராங்க. குறிப்பாக மைவி3க்கு எதிராக பேசக்கூடிய யூடியூப் சேனல் ஒன்று,
மைவி3க்கு ஆதரவாக பேசக்கூடிய சேனல் ஒன்று இருக்குது. இந்த 2 சேனலில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மைவி3 கம்பெனி நபர்களே கிடையாது. மைவி3 ஆட்ஸோட கம்பெனியில் உறுப்பினராக சேர்ந்ததே கிடையாது. இப்படி இருக்கும்போது அவர்கள் இந்த யூடியூப் சேனலை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியுமே கிடையாது. குறிப்பாக T2 என்ற யூடியூப் சேனல் நடத்துபவர் வந்து ஒரு வயதான ஒரு முதியவர். அவர் வந்து இந்த கம்பெனியோட உறுப்பினரே இல்லை. கம்பெனி உறுப்பினரே இல்லாத ஒருவர் கம்பெனியோட நடவடிக்கைகளும் கம்பெனிகிட்ட வந்து எந்த ஒரு உழைப்புமே கொடுக்காதவர். அவருடைய கருத்துக்களை யாருமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய உறுப்பினர்கள் நம்மை போன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே பல காலங்களாக இதில் சேர்ந்து நிறைய நேரங்களை நம்ம கழித்திருக்கிறோம். எத்தனையோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறோம் அந்த கம்பெனி வளர்ச்சிக்காக. அப்படி இருக்கும்போது மைவி3 உறுப்பினர்கள் நடத்தும் யூடியூப் சேனலை வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும். அவரோட கருத்துக்களை வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும். ஆனால் அக்செப்ட் பண்ணுறது வந்து நம்மளுடைய விருப்பம். அதனால் T2 என்ற யூடியூப் சேனல் வந்து நடத்தும் அந்த முதியவர் வந்து இந்த கம்பெனியோட உறுப்பினரே கிடையாது. இந்த கம்பெனியை பற்றி எந்த ஒரு செயலுமே அவருக்கு தெரியாது. அதனால் இந்த கம்பெனியை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. மேலும் விஜய் கிருத்திக் என்ற நபர் வந்து யூடியூப் சேனலில் வந்து மைவி3க்கு எதிராக தான் வீடியோ போட்டு கொண்டு வருகிறார். அவரும் வந்து இந்த கம்பெனிக்கு உறுப்பினரே கிடையாது. இந்த 2 பேருமே வந்து இந்த மைவி3 ஆட்ஸ் சம்பந்தமாக கருத்துக்களை வந்து வெளியிடுவதற்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து இந்த கம்பெனியை பற்றி பேசுவதற்கு வந்து உரிமை இருக்குதுன்னு அவர்கள் நினைத்தார் அப்படின்னா அவர்கள் வந்து உறுப்பினராக இருந்திருக்கணும். அதுதான் வந்து உண்மையான ஒரு நியதியே கூட. யாரும் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் பேசலாம். ஆனால் சில அடிப்படை தகுதி வேணும். அவர்கள் எந்த தகுதி இல்லாமல் உறுப்பினர்கள்ட்ட இன்ட்ராக்ஷன் வச்சுப்பது வந்து அது வந்து யாருமே அதை அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால் தயவு செய்து நம்மை போன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும் கருத்துக்களை வந்து நம்ம காது கொடுத்து கேட்கலாம். ஆனால் அக்செப்ட் பண்ணுறது, அதாவது நம்புறது நம்பாதது அவர்களுடைய சொந்த விருப்பம்தான். ஆனால் மைவி3 ஆட்ஸ் MD ஃபோரம் என்ற யூடியூப் சேனலில் வரக்கூடிய கருத்துக்களை மட்டும் நம்ம முழுவதும் நம்பணும். அதன்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன்.